பார்க்குறாங்க. திரு கனகராஜ், உங்களுடைய நிறைவு கருத்து. முதல்ல சி ஓட்டு சொல்லிடுறேன். திமுக இவ்வளவு பெரிய ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக இருக்கு. அதான் இது எல்லாமே அலையன்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதான் இவ்வளவு திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக. ஆமாம். அதுக்கு முன்னால் பொன்ராஜ் சார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். இந்தியா கூட்டணி இப்படியெல்லாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது அவர் சொன்னது விவிபேட் மட்டும் சொன்னார் போன தடவை. ஆனால் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், போன தடவையே 22 கட்சிகளுக்கு இருந்து ஒன்று மட்டும் கேட்டோம். சரி, விவிபேட்டை வந்து கடைசியாக வைங்க, கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பிறகு. அதை கூட தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை. ஒன்று இந்த சி ஓட்டு என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி பர்செப்ஷன் பில்டிங்க்கு வருவாங்க. சரி, ஃபார்மிடபிளாக இருக்குது ஏடிஎம்கே, திமுகவினுடைய வாக்கு, கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் ஒன்றும் குறையலை. இதை கணக்கில் கொண்டா நாங்கள் கூடிக்கிட்டே வரோம், உங்கள் இது குறைஞ்சிக்கிட்டே வருது. எனவே நம்ம 2 பேரும் சேரணும். ரெட்டையில வேணுமா வேணாமா, இது எல்லாம் சேர்ந்தது. நீங்கள் இந்த கணக்குகள் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்தது. ஒன்று, சுர்ஜித் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தார். அவருக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகள்கிட்ட இருந்து பல முறை அச்சுறுத்தல் இருந்தது, தாக்குதல் சில முறை நடந்தது. அவரும் எனக்கு வேண்டான்ட்டார். தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் போலீஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். என்ன அப்படின்னா, பாஜகவும் நான் இதை வேற விதமாக பார்த்தேன். திரு மணிகண்டன் வீராசாமியினுடைய ரெஸ்பான்ஸை பார்த்த பிறகு ஒரு சிங்க் ஆகிற ஒரு இடம் இருக்கு. பார்த்தீங்களா, அண்ணாமலை இதுவரை விஜய் சம்பந்தமாக என்ன பேசினார், தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசினாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன பேசினாங்க. இப்போ சடனாக இதில் ஒரு ஷிஃப்ட் இருக்கு. அவங்க அமைதியாக கூட அண்ணாமலை என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசாங்கமும் கொடுத்துருக்கலாம் பாதுகாப்பை, அவங்க கொடுக்கல, நாங்கள் தர்றோம், எங்களுக்கு எந்த அரசியல் மாற்றமும் இல்லைங்கிறாரு. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் இப்போ இப்படி வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்ச நாள் கழித்து பேசுவோமே. நீங்கள் வந்து விஜய் தரப்புலேருந்து இவர் மணிகண்டன் வீராசாமி என்ன சொன்னார்னா, 1 மாதம் கழித்து போகிறாரு இருக்குன்னு அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம். அப்போ இப்போ ஏன் அப்படின்னு, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு, அதாவது பிஜேபி தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுன்னா அதை 100% அண்ணாமலை என்டாஸ் பண்ணணும், அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டை இவ்வளவு விகரசா வந்து முன்வைக்கிற போதே there is something. இன்னும் வெளிப்படாமல் இருக்கக்கூடியதை அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு. கடுமையா விஜய் அரசியல் ரீதியா எதிர்த்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட் இதை கார்னர் காமிக்கிறாங்க அளவுக்கு போயிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஒன்று, அவர் மணிகண்டன் வீராசாமி சொன்னதில் ஐ டிஃபர். ஆம்ஸ்டாங் கொலை, இந்திரா கொலை என்னன்னு கேட்கறது, அவங்க தான் கவர்மெண்ட், கூட இருந்த எஸ்பிஜி தான் அடிக்கிறாங்க. ராஜீவ் கொலை என்ன சொல்றது? எனவே இந்த மாதிரி ஈக்குவேட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப இதா இருக்கு. அப்புறம் திமுகவை எதிர்த்து போராட போகிறார். அப்போ அவங்க ஒரு டிசிஷனுக்கு வராங்க. அதாவது முதல்ல சொன்ன பிஜேபி திமுக அப்படிங்கிறதுல இருந்து வராங்க. நீங்க வந்து உளவுத்துறையே கேள்விக்குள்ளாக்குகிறீர்களா அப்படின்னு கேட்டார். நீதிமன்றம் தலைமை நீதிபதியே கேள்விக்குள்ளாக்குறதா மாறி போச்சு. எந்த காலத்துல தலைமை நீதிபதி, நீங்க ஒரு பாபர் மசூதி மாதிரியான ஒரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பில் எழுதியவர் யார் என்று கூட போடாத ஒரு நிலைமை இருந்தது என்பதிலிருந்து, நான் ரவிசாரை நான் என்ன கேட்குறேன்னா, அவர் ஒரு பியூரோக்ராட்டா இதெல்லாம் நேர்மையாக நடக்கும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம விட மாட்டாங்கன்றாரு. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் யாருக்கும் இதை தாண்டி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் வந்திருக்குங்கிறத இவங்கெல்லாம் அக்னாலஜ் பண்ணலைன்னா அவர் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பல வழிமுறைகள் இருக்குங்கிறது ஒரு ஃபேக்ட். ஆனா இவங்க இதையும் செய்யற ஆட்களாக இந்த காலத்துல மாறி இருக்காங்கிறதும். பவன் கல்யாண கரெக்டா இந்த பாக்ஸுக்குள்ள அப்படியே சிங்க் ஆகுறாரு, சிங்க்ரனைஸ் ஆகுறாரு விஜய் பவன் கல்யாண். நீங்க விஜய் பவன் கல்யாணுடைய ரைட் ஃப்ரம் தி பிகினிங் எப்படி வந்தாரு, நீங்க அத முன்னாடியே சொல்லி பிஜேபி எதிர்த்து எப்படி எல்லாம் பேசினாரு, எப்படி சிங்க் ஆனாருங்கறத நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டா ரைட். ரொம்ப சுருக்கமா சார், நேரம் ரொம்ப இந்த பிரைவசி பாதிக்கும்னு சொல்றாங்கல்ல. இப்போ வந்து என்டையர் செக்யூரிட்டி யார் வர்றாங்க போறாங்கன்ற டீடைல் தெரியும். ஆனா பர்சனல் மீட்டிங்ல வந்து பிஎஸ்ஓ இருக்க மாட்டாங்க. அது இருக்க மாட்டாங்க, பர்சனல் மீட்டிங்குள்ள இருக்க மாட்டாங்க, வெளியில தான் இருப்பாங்க. அதுல வெளியில தான் இருப்பாங்க.